ஆதவன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கங்கள். புத்தம் புதிய ஒரு நாள். இன்றைய தினம் கூட எங்களுடைய அதிதிகள் பகுதியிலே ஒரு முக்கியமான அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பா நம் நாட்டு கலைஞர்கள் பல பேரை இப்போ ரீசெண்டா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் முக்கியமா இலங்கையினுடைய சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் வருது. அதுலயும் இந்திய சினிமாவோட ஒப்பிட்டு நாங்க இவ்வளவு காலம் பார்த்து நிறைய குறைபாடுகளை சொன்னாலும் கூட அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு உலக அளவுல ஒரு சினிமாவை கொண்டாடுற அளவுக்கு இலங்கையில பல திரைப்படங்கள் வர்றப்போ இப்ப ரீசெண்டா ஒரு புதிய படக்குழுவினர் பற்றிய பல விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுது. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் இதுவே ஆரம்பம். இந்த படத்தினுடைய இயக்குனர், ப்ரொடியூசர் சஞ்சய் யோ எங்களோட இணைந்திருக்கிறார். அவர் கூட பேசி பல விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சஞ்சய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுடைய இதுவே ஆரம்பம் படத்துக்கு. நன்றி. பிரீமியர் ஷோலாம் முடிச்சு இப்ப எங்களுடைய படம் உலகம், அதாவது இலங்கை முழுக்க திரையரங்குல ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ படம் வந்து சக்சஸ்ஃபுல்லி இலங்கை மக்களால கொண்டாடப்படணும் அப்படின்னு ஆதவன் தொலைக்காட்சி சார்பா எங்களோட வாழ்த்துக்களை நாங்க சொல்றோம். ரொம்ப நன்றி. படத்தை பத்தி பல விஷயம் நம்ம பேசுறதுக்கு முதல்ல உங்களோட கெரியர் ஸ்டார்ட்ல இருந்து வரலாம். நீங்க இலங்கையில கண்டியை சேர்ந்த ஒரு ஆள், இப்ப மலேசியால ஒர்க் பண்றீங்க. ஆமா. நிறைய பேர் இங்க இருந்துட்டு படம் பண்ணணும், சினிமால ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கறத ஆசைப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்தியா போவாங்க. பட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க மலேசியா போய் அங்கிருந்து கூட இலங்கை கலைத்துறைக்காக உங்களோட எஃபர்ட்ஸை போட்டுட்டே இருக்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடியதா இருக்கு. எப்படி உங்களுக்கு முதல்ல மலேசியா போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் பண்றது, ஷார்ட் ஃபிலிம் பண்றதெல்லாம் வந்து பிராக்டிகலி கஷ்டமா இல்லையா? எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஓகே. நான் வந்து 2014 தான் மலேசியா போயிருந்தேன். ஸோ அங்கே 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ அதை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு வெக்கேஷனுக்காக வந்துட்டேன். இங்கே வந்து எனக்கு அந்த டைமில் டப்மேஷ் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று இருந்துச்சு. டிக்டாக் வர்றதுக்கு முன்னாடி, ஸ்மூலுக்கெல்லாம் முன்னாடி இருந்தது. ஸோ அதில் செஞ்ச வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு சில அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ், அப்புறம் இலங்கையில் ஒரு திரைப்படம் கூட, சொப்பன சுந்தரி. ஸோ அந்த முழுநிலை திரைப்படத்தில் எனக்கு நடிக்கிறது வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்புறம் ஒரு தவறு செய்தால்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அந்த வெக்கேஷனை முடிச்சுட்டு நான் திருப்பி மலேசியா போயிட்டு அங்கே இருக்க கலைஞர்களோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃபுல் டைமாக நடிப்பும் பாடுறதும் என்னோட இது அங்கேயும் போயிட்டு கண்டினியூ பண்ணது தான். மலேசியா அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு பெரிய தமிழ் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, படம் பண்ணுறது, கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஆர்வம் காட்டுறதா நீங்கள்? இப்போ நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியில் சினிமாவை எடுத்துக்கிட்டால் இந்தியாவுக்கு அடுத்து இருக்கிறது வந்து மலேசியா தான். மலேசியா, சிங்கப்பூர். ஸோ அவங்க அதுக்கு அடுத்து தான் இலங்கையில். ஸோ மலேசியாவில் வந்து நீங்கள் மாதம் வந்து மலேசியா படங்கள் ரிலீஸ் ஆகும். இந்தியா போயிட்டு காம்படிட் பண்ணுறதை விட எனக்கு மலேசியா கொஞ்சம் நான் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயே இருக்கிறதுனால எனக்கு அங்கே வந்து இலகுவாக இருந்துச்சு அந்த இண்டஸ்ட்ரி உள்ளுக்க போகிறதுக்கு. ஓகே. இப்போ இதுவே ஆரம்பம் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நார்மலி ஸ்ரீலங்காவில் ஒரு படம் பண்ணுறப்போ ஒரு ரோல் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டம். பட் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி அஸ் அ டிரெக்டராக பல விஷயங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி 3 ரோல் பண்ணுறது ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டஃப்பாக இருந்தது? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரொடக்ஷன் டைம்லேயும் ஷூட்டிங் டைமில் எனக்கு எந்த டஃப்பும் இருக்கல. ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், தனியாகவே டிரெக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சும் இருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ரொம்ப ஷார்ட் ஃபிலிம்ஸும் அது எல்லாமே காம்படிஷன் கம்பெனி தான். நான் எங்கேயுமே யூடியூப்பில் அதை ரிலீஸ் பண்ணல. மியூசிக் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், டிரெக்ட் பண்ணியிருக்கேன், பாடியிருக்கேன். ஆனால் ஒரு மூவியை எடுத்து ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. ஆனால் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமாகவே இருக்கலை. ஒரு மூவிக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலை. அப்போ எனக்கு வந்து அது பெரிய சவாலாக இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்ட டைம் வந்து 2 இயர்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே. ஸோ அது வந்து மிகப்பெரிய தனியாக வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவைப்பட்டிருக்குமோ அப்படின்ற தோண வச்ச இது வந்து இந்த மூவி தான். இது வேற மாதிரி. ஓகே. நார்மலி இப்போ இந்த மாதிரி படம் பண்ணுறதோ இல்லை தயாரிக்கிறதோ அதெல்லாம் வந்து எடுத்ததுமே நம்மளால் பண்ணிட முடியாது இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு அதில் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இந்த மாதிரி உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? நம்பி நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா எங்கேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? டிரெக்டர்ஸ் யார் கூட ஒர்க் பண்ணீங்களா, இல்லை படிச்சிங்களா? நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி. நிச்சயமாக நான் வந்து படித்தேன்னு தான் சொல்லணும். எங்கே படித்தேன்னு சொன்னால் தியேட்டரில். நான் வந்து எந்த ஒரு திரைப்படத்தையுமே புது திரைப்படம் ரிலீஸ் ஆனால் அதை போயிட்டு முதல்ல
தியேட்டரில் பார்ப்பேன். மலேசியாவில் இப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்க டிக்கெட் ப்ரைஸ் இல்லை மலேசியாவில் இருக்குது. அது நான் மலேசியா வந்து ஆஃப்டர் ஸ்கூல் முடித்த பிறகு நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து மலேசியா போயிட்டேன். அங்கே வந்து ஒரு திரைப்படம் பார்க்குறதா இருந்தால் அங்கே டிக்கெட் ப்ரைஸ் வந்து நான் ஒர்க் பண்ணுற சேலரிக்கும் எனக்கு அதை எஃபர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 2 படம் ரிலீஸ் ஆனாலும் நான் 2 படமும் போயிட்டு தியேட்டரில் தான் பார்ப்பேன். அதை தாண்டி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் எல்லாமே வந்து நான் கற்றுக்கிட்டது ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டிரெக்ஷன் எல்லாமே வந்து நான் லேர்ன் பண்ணது சினிமா பார்த்து தான். தியேட்டரில் படம் பார்த்து மட்டும் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு மூவி லவர் அப்படிங்கிறதுனால நிறைய படம் பார்த்துருப்பீங்க, வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு பார்வையாளராக இருந்து ஒரு விஷயம் பார்க்குறப்போ நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவோம். இல்லை இது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவோம்ல. பட் நீங்கள் படம் பண்ணும்போது இல்லைன்னா படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிரெக்டராக இருக்கிறப்போ, ஸோ இந்த படத்தில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிளியராக இருக்கணும், பக்காவாக இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப மெனக்கிடணும் அப்படின்னு நீங்கள் படத்தில் பார்த்து பண்ண ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா இதை சொல்லுங்கள். பார்த்து பண்ணதுன்னா வந்து டெக்னிக்கல் சைடில் தான். ஸோ லைட்னிங், கேமரா ஆங்கிள், ஸோ இதை வந்து பார்த்து பண்ணது. ஏன்னு சொன்னால் இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் வந்து அவருக்கும் இது முதல் படம். ஏன்னா அவர் வந்து ஷரோன்ஜி, அவர் கேண்டில் உலகாய், அவர் கூட நான் வந்து ஒரு மியூசிக் வீடியோ ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அடுத்து படம் பண்ணும்போது தம்பி நான் வந்து உங்களை வச்சு தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணி எங்கள் 2 பேரும் நிறைய ஆர்கியூமெண்ட்டும் அதில் வந்து போச்சு. நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் வந்து எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது சவாலாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லைட்னிங் டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னா டிரெக்டரால் பண்ணக்கூடிய அதிகபட்சமான வேலை என்ன நினைக்கிறீங்க? ஓகே. அது வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்றது வந்து எனக்கு இன்னும் தெரியல. இதை வந்து நான் ஒரு சமையலை தான் பார்க்குறேன். அவங்க வந்து அதை நிச்சயமாக சாப்பிட்டு பார்த்து தான் அதில் ருசியை வந்து அவங்க சொல்லணும். ஸோ படம் நான் வந்து சமைச்சிட்டேன். ஸோ அதை அவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறத வச்சு தான் வந்து அடுத்ததில் நான் வந்து உப்பை கம்மியாக போடணுமா இல்லை கூடுதலாக போடணுமா, ஸோ இனிப்பை எப்படி போடணும், ஸோ அதில் தான் வந்து நான் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகே. இந்த மாதிரி உங்களை நீங்கள் சினிமாவுக்கு ஸ்டார்ட்ல இருந்தே தயார்படுத்திட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அதுல முக்கியமாக நீங்கள் வீதி நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவுக்கு வர்றப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருந்துச்சு? ஓகே. நான் சினிமாவை சூஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து சர்ச்சில் பாடுவேன். அப்புறம் கண்டியில் வந்து செட்டிக்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அதில் வந்து யூத்தில் நான் இருந்தேன். ஸோ அங்கே வந்து வீதி நாடகம் அவங்க செய்வாங்க. ஸோ அதில் வந்து நான் நடிச்சிருக்கேன். அப்புறம் அங்கே வந்து சில இடங்களில் வந்து வீதி நாடகம் மேடை நாடகங்கள் இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ நான் நினைக்கல இதை வந்து நான் என்னோட கெரியராக நான் கொண்டு போயின்னு ஒரு காலம் நான் நினச்சது இல்லை. ஓகே. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முதல்ல மியூசிக் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் ரிலீஸ் பண்ணும்போது இல்லைனா ஷார்ட் ஃபிலிம்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைச்சிது உங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து? ஓகே. நான் வந்து மியூசிக் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணது கம்ப்ளீட்டாகவே வந்து மலேசியாவில் தான். ஸ்ரீலங்காவில் ஒரு 4 பாட்டு தான் வந்து ஷூட் பண்ணேன், மற்றதெல்லாம் அங்கே ஷூட் பண்ணது. அங்கே வந்து அங்கே மியூசிக்கு பாரிய அளவில் வந்து சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா இண்டிபெண்ட் மியூசிக்ன்றது வந்து மலேசியா ஆல்பம் சாங் வந்து அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து நிறைய மக்கள் பாடல் ரேடியோவில் இந்தியா பாட்டை விட அங்கே வந்து அவங்க தயாரிக்கிற பாடல் தான் ரொம்ப கேட்பாங்க. ஸோ இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து அது ரொம்ப சவாலாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஆளுங்களை கேட்க வைக்கிறதா இருக்கட்டும், அதை மீடியாவுக்கு கொண்டு வர்றதா இருக்கட்டும், அது ரொம்ப சவாலாக தான் இருந்துச்சு. ஓகே. இதுவே ஆரம்பத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க அந்த படத்தில். அதே மாதிரி நிறைய இலங்கையில் நல்லா தெரிஞ்ச பல முகங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அதில் நடித்த ஆக்டர்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி இதுவே ஆரம்பம் அப்படிங்கிற டைட்டில் எங்கேருந்து உங்களுக்கு தோணுச்சு? அண்ட் இந்த ஸ்டோரி ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு ஏதோ பெண்களுக்கு எதிரான வன்முறைகளோ இல்லைன்னா சில்ட் அபியூஸ் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்களோ அப்படின்னு ஒரு இடத்துல தோண ஆரம்பிச்சது. ஸோ உண்மையிலே இந்த படத்தோட கதை கரு ஒரு எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த பேர் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே. இதுவே ஆரம்பம்ன்றது வந்து எனக்கு வந்து ஆரம்பம் அப்படி நான் ஒரு முக்கியமாக வந்து ஒரு தலை ஃபேன். ஓகே. அஜித் ஏகே சாரோட நான் ஒரு ஃபேன். ஸோ அதனால் இந்த படத்துலேயும் வந்து இப்போ ப்ரீமியர் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னோட கேரக்டர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பில்லா. ஸோ நான் அதை வந்து இங்கே ரிவீல் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆரம்பம்ன்ற தமிழ் ஏகேடு அவர் ஆரம்பமும் படம் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் இதுவே ஆரம்பம்னு நான் வச்சேன். ஆனால் இந்த படத்துக்கு நான் அந்த பேரை வைக்கலை. இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கம்ப்ளீட்டாக நான் மலேசியாவில் ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி அது ஒரு 5 நாளில் மாதிரி எனக்கு ப்ரொடியூசர் வந்து படத்துலேருந்து விலகியதுனால எனக்கு அதை பண்ண முடியல. ஸோ இந்த படத்துக்கு வந்து 4ஆம் குறுக்கு தெருன்னு சொல்லி தான் நான் வந்து படத்தை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன்.
ஸோ இறுதியில் வந்து என்ன நடந்துருச்சுன்னா ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இல்லை இது வந்து எனக்கு வந்து ஆர்வம் தான், இது தானே ஆர்வமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த டைட்டில் எடுத்து இந்த படத்துக்கு வச்சேன். ஸோ இந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டில் வந்து 4ஆம் குறுக்கு தெரு. பட் எப்போது யோசிச்சிருக்கீங்களா இதுவே ஆரம்பத்தை விட 4ஆம் குறுக்கு தெருன்னு வச்சிருந்தா இது இன்னும் வந்து மக்கள் மனசுல ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு? ஓகே, 4ஆம் குறுக்கு தெருனே நான் அந்த தெரு தேடுன்னு எனக்கு கிடைக்கல. ஸோ அதுதான் நான் வந்து டைட்டிலை சேஞ்ச் பண்ணிட்டேன். மற்றபடி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிருந்தீங்க, கான்செப்ட் இந்த ஸ்டோரி. ஸோ இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர். சைல்டு அபியூஸை பற்றியோ இல்லை பெண்களுக்கான வன்முறை பற்றி இல்லை. இது வந்து ஆர்கன்ஸ், கிட்னாப்பிங், சைல்டு டிராஃபிக், ஸோ அதை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான். ஓகே. ஸோ நான் ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன், ப்ரீமியம் ஷோ நான் பார்க்க கிடைக்கல. ஓகே. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒருவேளை சைல்டு அபியூஸ் ஒரு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அந்த மாதிரி இருக்குமோன்னு கெஸ் பண்ணேன். பட் ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங். படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, எங்களுடைய இலங்கை மக்களும் பார்ப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில டயலாக்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ டெக்னிக்கலும் சரி, அஸ் அ டிரெக்டராக கன்செப்ட் வைஸும் ஸ்டோரி வைஸும் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு படம்னா உண்மையில ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு இம்பாக்ட் இருக்கணும்ல, பார்த்துட்டு வெளியில் போகும்போது அந்த இம்பாக்டை இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு விச் ஒன் இஸ் டஃப், டிரெக்டரா, ப்ரொடியூசரா, ஆக்டரா? இல்லை, எனக்கு வந்து இதில் வந்து 3மே வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஓகே. ஸோ ஒரு ப்ரொடியூசராக வந்து நான் நடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ வந்து சடன்லி லொக்கேஷன் கிடைக்காம போகும். ஸோ சில பேர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த சில லொக்கேஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அந்த லொக்கேஷனில் நான் பார்த்ததா தான் இருக்கும். நான் எனக்கு கிடைக்காத லொக்கேஷனை கூட வந்து நான் காலையில் நானே போய்ட்டு தேடி போயிட்டு பார்த்து செலக்ட் பண்ண லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து க்ரூவை வந்து ஏசியிருப்பேன். நான் அவங்களை ஏசினதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்திருக்கும். நான் திருப்பி கேமரா போயிட்டு முன்னுக்கு நின்றுன்னு சொன்னால் நான் நடிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இல்லை, நீங்கள் கோவம் வரும்ன்றீங்க, ஆனால் நீங்கள் பேசுகிறது பார்த்தா உங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தெரியல. பட் உங்களோட ஒர்க் பண்ணவங்க கிட்ட தான் கேட்கணும், உண்மையிலேயே எப்படி கோவப்பட்டீங்க அப்படின்னு. அப்படி வரும், கோவம் வரும். ஓகே. ஸோ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் சில இடத்துல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ப்ராக்டிகலி நம்ம திங்க் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த இடத்துல இது விஷுவலி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் நம்ம உண்மையிலேயே அதை ப்ராக்டிகலி அதை எடுக்கும்போது நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பட்ஜெட் எல்லாம் இல்லைங்கிறப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ள அந்த இடங்களை யூஸ் பண்ணி கரெக்டாக அதை ஃப்ரேம்குள்ள கொண்டு வரப்போ ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சு? நிச்சயமாக இருந்துச்சு. என்னன்னு சொன்னால் முக்கியமாக நம்ம ட்ராவல் பண்ணி போகிற இடம் இருக்குல்ல, தூரம். ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் லொக்கேஷன் கிடைச்சாலும் அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு ஷூட் பண்ணிவிட்டு இன்னொரு லொக்கேஷனுக்கு வரணும். ஸோ அந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து போதாமையாக இருந்துச்சு. மற்றபடி லொக்கேஷன் போன இடங்களில் சில பேர் வந்து லொக்கேஷன் தாரேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் வந்து இல்லை நீங்கள் வந்து இல்லை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன இடங்களும் இருக்குது எங்களுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு. ஓகே. அதே மாதிரி இதில் நிறைய நடிச்ச எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நடிச்ச யார் யார் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க இதில் இந்த கேரக்டர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி? ஓகே, இந்த படத்தில் காஸ்ட் அண்ட் க்ரூ முக்கியமாக செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கஜன் கணேசன், அவர் வந்து இலங்கையில் ஒரு முக்கிய கலைஞராக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கொடுத்த கண்டெக்டில் அவர் பேசி தந்தவங்க தான் நிறைய பேர் இதில் வந்து நடிச்சிருந்தாங்க. ஷாமலா நிரஞ்சன், தினேஷ் கனகராஜன், அப்புறம் இனாஸ், அப்புறம் இதில் மெயின் ரோல் பண்ணியிருக்கிறது வந்து பிரஷா ராஜேந்திரன். ஸோ அவங்க தான் இதில் லீடிங் ரோல் பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. மற்றவங்க எல்லாருமே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம், ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணி தான் எடுத்தோம் பேலன்ஸ் எல்லாருமே வந்து. ஓகே. ஸோ இந்த படத்தில் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் பார்க்குறப்போ உங்களோட ஐடியாலஜியே ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் நீங்கள் ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தீங்கல்ல, சகோதர மொழியும் தமிழும் சேர்ந்த மாயாவிமா. ஓகே. ஸோ அது நல்லா இருந்தது, வீடியோ பார்த்தா நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு கன்செப்ட் யோசிச்சு அதுக்கு லிரிக்ஸ் எழுதுறது எல்லாமே உண்மையிலே வேற லெவல். ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? சகோதர மொழியிலேருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வந்தது அந்த பாட்டுக்கு? அது வந்து அந்த பாட்டு அதான் நான் வந்து பேலன்ஸ் எல்லாம் அந்த பாட்டு என்னோட இங்கே 6வது பாட்டுன்னு நினைக்கிறேன், 7வது பாட்டு. அந்த சாங் வந்து நான் ஸ்ரீலங்கா வந்து பண்ண பாட்டு வந்து அதுதான். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து மலேசியா கலைஞர்களோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சாங்கில் தான் வந்து செரஞ்சோ வந்து எனக்கு பழக்கமானார்.
அப்போ நான் நினச்சேன் ஸ்ரீலங்காவில் வந்து பண்ணும்போது அது வந்து சகோதர மொழியில் தான் அவங்களோட இணைஞ்சு தான் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி அதுக்கான என் கூட முன்ன ஃபேஸ்புக்கில் இருந்த ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார். ஓகே. அவர் என்கிட்ட முன்ன இருந்து வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருந்தார், ஐயா அப்படி சிந்து அக்கரமோ அப்படின்னு. ஸோ நான் இங்கே வந்தப்போ அவரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவர் தான் வந்து சிங்களத்தில் எழுதியிருந்தார், தமிழில் நான் எழுதியிருந்தேன். அப்படி தான் அந்த பாடல் வந்து உருவாச்சு. முக்கியமாக அந்த பாடல் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து என்னோட ஊர் கலஹா, கண்டி கலஹாவில் எடுத்தது. ஓகே. உங்களோட ஊரில் எப்படி உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க? அந்த ஷூட்டில் தான் எல்லாருக்கும் தெரியும் வந்து நான் இயக்குனர் அப்படின்றது வந்து அப்போ தான் ஷூட்டிங் லொக்கேஷன் போனது தெரியும். ஓகே. ஏன்னா எல்லாரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியும், ஓகே சஞ்சீவ்னா இவர் இதுதான் பண்ணுறாரு அப்படின்றது அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே. ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் இதில் ஒர்க் பண்ணும்போது எந்த இடத்துலையாவது நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ரொடியூசராக நம்ம இந்த படத்தில் இருந்திருக்க வேணாம், இன்னொருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எப்போது வந்து விட்டா? இல்லை, அது வந்ததில்லை. ஆனால் நான் தான் முதல்ல சொன்னேன் வந்து என்னன்னு சொன்னால், நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு எனக்கு தோணும். நான் வந்து எனக்குள்ளே நான் நிறைய பேசிக்கிற பழக்கம் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி தோணுச்சு. பட் இருந்தாலும் இது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எனக்கு அடுத்த தடவை நான் பண்ணும்பொழுது இதில் பண்ண மிஸ்டேக் வந்து கம்ப்ளீட்டாக நான் பண்ண மாட்டேன். ஸோ எதுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கணும் இல்லை. ஸோ அது இதுவே ஆரம்பம். அதான் இதுவே ஆரம்பம். ஓகே. நீங்கள் உங்களை உங்கள் ஊரில் ரெகனைஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. பட் வெளியில் கூட உங்களை நிறைய இடங்களில் நீங்கள் ஒரு நல்ல கலைஞராக விருது வாங்கியிருக்கீங்க, ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்தியாவில் அதே மாதிரி ஸ்ரீலங்காலெல்லாம் உங்களுக்கு விருதுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விருதுகள் எல்லாம் பார்க்குறப்போ, நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நெக்ஸ்ட் அடுத்து உங்களோட ஒரு பெரிய கோலாக நீங்கள் எதை நோக்கி ஓடிட்டு இருப்பீங்க? ஓகே, விருது பற்றி சொல்லணுன்னா இலங்கையில் நான் விருது வாங்கியில்லை. ஓகே, மியூசிக் வீடியோஸ்க்கு வந்து இந்தியாவில் இருக்க காம்படிஷன்ஸ் நான் அனுப்புவேன். அப்புறம் கனடாவில் டொரண்டோ டெமி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் கிடச்சிருக்கு. மற்றபடி ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து மலேசியாவில் ஒரு கோவிட் டைமில் வச்சுருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். மலேசியாவில் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் இலங்கையில் இது வரைக்கும் நான் வாங்கியில்லை. இன்னொன்று வந்து நான் வாங்கின விருதுகள் வந்து போட்டி போட்டு வாங்கியிருக்கேன். சில பேர் வந்து இலங்கையில் விருது கொடுக்குறது நான் பார்த்துருக்கேன். போட்டிகள் இல்லாமல் கௌரவிப்புக்காக கொடுக்குற விருதுகள். ஸோ அது மேலே எனக்கு எந்தவித ஈடுபாடும் இல்லை. நம்ம போட்டி போட்டு வாங்கணும். அதுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி அடுத்து நான் வாங்கணும்னு நினைக்கிறது வந்து எப்போதும் ஒஸ்கார் தான். ஒஸ்காரை வந்து கையில் வாங்கணும். ஸோ அதுதான். ஸோ அதே மாதிரி இதுவே ஆரம்பத்துக்கு பிறகு படம் இப்போ ரிலீஸ் ஆகும் போது, ரிலீஸ் ஆகி மக்கள் கொண்டாட்டம், வெற்றி இதெல்லாம் தாண்டி அடுத்து உங்ககிட்ட நாங்கள் என்ன மாதிரியான ப்ரொஜெக்ட் எதிர்பார்க்கலாம்? அடுத்து நிச்சயமாக நான் வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ அது வந்து இன்னும் 75% முடிஞ்சிருச்சு. இன்னும் 25% தான் இருக்குது. இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அதுக்கான ஷூட்டிங் வந்து நாங்கள் பேலன்ஸ் ஷூட்டிங்கு போகிறதுக்கு ஐடியா இருக்குது. ஆனால் அது ரிலீஸ் ஆகுறதுக்கு இன்னும் எப்படியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி ஒரு 1 இயர் சரி ஆகும் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. பொதுவாக நார்மலாக இலங்கையில் ஒர்க் பண்ணுற சினிமா கலைஞர்கள்ட்ட கேட்குற ஒரு விஷயம் தான். நான் இலங்கையில் ரீசெண்டாக நிறைய படங்கள் வருது, இதுக்கு முன்னாடியும் படங்கள் வந்தது. பட் ஒவ்வொரு டைமும் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த படத்தினுடைய குவாலிட்டி வந்து இந்தியன் மூவிஸோட கம்பேர் பண்ணி மக்கள் அதுக்கு பிறகு தான் அதை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ இந்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் நிறைய தயார்படுத்தியிருப்பீங்க, மக்கள் வந்து இந்த படத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைனா இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் மூவி அப்படிங்கிற அளவுக்கு வரையறுக்காமல் உலக அளவுக்கு மக்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய படங்களை வந்து இலங்கை படம் அப்படிங்கிற அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வைக்கிறது, இல்லைன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஆர்வம் காட்டாது பற்றி. அதுக்கு வந்து ஆர்வம் காட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து இப்போ ஆதவன் தொலைக்காட்சி மாதிரி எங்களை கலைஞர்களை நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணணும். இதில் போடுற படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் சேனல்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அது பண்ணாலே வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், அப்படி ஒரு படம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இலங்கை ஊடகங்கள் வந்து கவனித்து அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க வந்து பார்ப்பாங்க. கம்பேரிசன் வந்து எப்போதுமே இருக்கும். ஒன்று பெட்டர், ஒன்னோட பெட்டராக அப்படி தான் எல்லோரும் கம்பேர் பண்ணுவாங்க. சினிமா பொறுத்த மட்டும் அவங்க இந்தியாவோட கம்பேர் பண்ணுறது நான் வந்து தவறுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அவங்ககிட்டருந்து இந்த படம் வந்து வேறுபாடாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இங்கேருந்து இந்த ஒரு கதைக்களம், நான் ஸ்ரீலங்காவில் இது வரைக்கும் நான் பார்த்த கதைக்களங்களில் என்னோட கதைக்களம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதோட ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நான் ஒரு நான் லீனியர் ஸ்டோரி ஒன்று தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 1 hour 20 நிமிடம் இந்த படத்தோட டியூரேஷன். ஸோ போர் அடிக்காது.
ஸோ அதனால எதிர்பார்ப்பு, நீங்கள் ஒரு சீன் 2 சீனை மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த சீன் என்னன்னே உங்களுக்கு புரியாது. ஸோ இன்னொரு தடவை உட்காந்து பார்க்கக்கூடிய அளவு தான் நான் வந்து படத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணட்டும். ஸோ அது அதே மாதிரி இப்போ நீங்கள் ப்ரமோஷன் பற்றி பேசியிருந்தீங்க. ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் வரக்கூடிய படங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இல்லாத அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ அதை கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. நிறைய ப்ரமோஷன் ஒர்க் பண்ணுறாங்க படங்களில். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைக்கு வரவேற்கத்தக்கது. ஏன்னு சொன்னால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒவ்வொரு மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களும் தனக்கான சொந்த சேனல் வச்சுருக்காங்க, சொந்த ஃபேஸ்புக் வச்சுருக்காங்க, பேஜ் வச்சுருக்காங்க. அதுலேயும் அவங்க வந்து எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளோட கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்க வந்து நிறையா ஷேர் பண்ணுறாங்க. அதை வந்து நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன். அவங்க அப்படி பண்ணுற எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஆதவன் டிவி சார்பாக நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இப்போ நடிப்பு, நீங்கள் ஒரு நடிகராக இந்த படத்தில் வர ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. இலங்கையில் வரக்கூடிய படங்களில் இலங்கை கலைஞர்களினுடைய நடிப்பை நல்லாவும் பாராட்டியிருக்காங்க. அதே மாதிரி விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. நார்மலி நடிப்புனாலே ஒரு அளவுகோல் இருக்குது. அதை தாண்டியும் போகக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. அப்படிங்கிறப்போ நீங்கள் நடிக்கிறப்போ அந்த அந்த நடிப்புங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த ஒரு விஷயத்தில் கன்சிடர் இருப்பீங்க? இந்தியாவில் வந்து இந்த படத்தை என்னோட நடிப்பை பார்த்தாங்கன்னு சொன்னால் இருக்காங்க. ஆதிரா பாண்டியலட்சுமின்னு இருக்காங்க. அவங்க வந்து நவீன கூத்துப்பட்டறையின் டிரெக்டர். ஓகே. சரியா? ஸோ அவங்களாம் வந்து கூத்துப்பட்டறை வச்சுருக்காங்க. ஸோ இலங்கையில் வந்து அப்படிப்பட்ட கூத்துப்பட்டறைகள் இல்லை. ஸோ நாங்கள் போயிட்டு நடிப்பு வந்து லேர்ன் பண்ணக்கூடிய வந்து வசதிகள் இங்கே இல்லை. ஸோ நாங்கள் வந்து நடிப்பு ஒன்று நடிக்கிறது வந்து ஓகே, நம்ம அப்படி பார்க்குறோம், இதுதான் கண்ணீர் வந்தால் அழுக, இப்படி முறைச்சா வந்து அது வந்து முறைக்கிறது, கோவம் வர்றது, ஸோ சிரிப்புனா நல்லா பல்ல காட்டி சிரிக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நமக்கு வந்து நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். ஸோ நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் வந்து அது பர்ஃபெக்டாக நடித்தேன் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ நான் ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதை தாண்டி இங்கே வந்து கூத்துப்பட்டறைகள் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடிப்புக்கான பல்கலைக்கழகங்களோ இல்லாட்டி அதுக்கான வகுப்புகளோ இங்கே இருக்கணுன்றது தான் என்னோட வெளிப்பாடு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட் கிடைச்சு? எல்லா ஊடகங்களுமே வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. அவங்க இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுறாங்க. அதான் சொன்னேன், ஸ்டார்ட்டில் இருந்த நான் 2016 இருந்து நான் மியூசிக் வீடியோஸ் பண்ணுறேன். எல்லா டிவி சேனல்ஸ்க்கும் எப்படி நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணேன். அப்போ இருக்கவங்க பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நான் மெசேஜ் பண்ணி இப்படி என்னோடய பாட்டு வந்துருக்கு, பண்ணித்தாங்க, ரிலீஸ் பண்ணுங்கள், எப்படி ரிலீஸ் பண்ணுறதுலாம் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ உள்ளவங்க வந்து அவங்க வந்து இப்போ சாதாரணமாக எல்லாரோடையுமே பேசுகிறாங்க, சக கலைஞர்களை மதிக்கிறாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நான் அதை பாராட்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எகெயின். ஓகே. ஸோ அந்த இப்போ இருக்கிற ஊடகவியலாளர்களுடைய அந்த போக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்னு இதுக்கு முதல் இருந்தவங்களை விட இல்லை, இப்போ டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இருந்தவங்களை ரீச் பண்ணவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ உள்ளவங்க அப்படி இல்லை. ஓகே. அதே மாதிரி இப்போ உங்களோட சோஷியல் மீடியாஸ் பேஜஸ் பொறுத்தவரை முக்கியமாக உங்களோட யூடியூப், நீங்கள் இந்த ரீசெண்டாக வந்து ட்ரெய்லர்ஸ் கூட உங்களோட யூடியூப் சேனலில் தான் அப்லோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பார்க்குறப்போ நார்மலி ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பத்துக்கு அதுலேயும் ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்களுக்கு அவ்வளோ ரீச் எடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. பட் உங்களோடது நல்லா ஒர்க் ஆகிருக்குல்ல, நிறைய ரீச் வந்திருக்கு. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த ஆக்டிங் கரியர் அண்ட் உங்களோட படைப்புகள் யூடியூப் இந்த ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே. யூடியூப்பில் வந்து ஏன் நான் வந்து என்னோட படத்தையோ பாட்டையோ வந்து என்னோட ஆல்பம்லேயே போடுறேன்னா என்னோட பேர் வந்து நான் ஒரு பிராண்டாக தான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோட பாடலை பண்ணி இன்னொரு சேனலுக்கு கொடுத்து அதில் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து என் பாடலை அங்கே போயிட்டு பார்க்குறத விட என்னோட சேனல்லே வந்து பார்க்க வைக்கிறது தான் எனக்கு வந்து நான் வின் பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஸோ அது வந்து இப்போது 3000 சப்ஸ்கிரைபர் வந்து நெருங்குது. அது இன்னும் ஒரு 1 மில்லியன் ஆகிறதுக்கு நான் என்னோடதுலேயே போட்டு தான் அது எப்போ வருதோ நான் அது வந்து எப்போ வருது நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதுலேயே இருக்கட்டும். ஸோ என்னோட பாடல்களோ என்னோட படைப்புகளோ என்னோட சேனல்லே இருக்கணுன்றது தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். நடிப்புங்கிறத தாண்டி ப்ரொடியூசர் டைரக்டரை தாண்டி நீங்கள் பாடுவீங்க, நல்லா எழுதுவீங்க, இந்த மாதிரி பல முகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பாடல் ஆசிரியராக பாடுகிற அவங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். கிபோன்ஸ் இசைக்குழுன்னு இருக்குது நாவலப்பிட்டியில். ஓகே. அவங்களோட இசைக்குழுவில் ஒருத்தர் இருக்கார், ரெஜின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட என்னோடய ஃப்ரெண்ட் கிறிஸ்டோபர் வெட்டிங் ஒன்று இருந்துச்சு ஜஃப்னாவில். 2016 நான் அந்த வெட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ நான் வந்து ஒரு காதல் ரோஜாவின்னு எஸ்பிபி சார்ட ஒரு பாட்டை வந்து அந்த வெட்டிங்கில் பாடியிருந்தேன். அப்போ அந்த கிபோன்ஸ் இசைக்குழுவில் வந்து அதை வீடியோ பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தார். அதை நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன்.
ஃபேஸ்புக்கில் போட்டப்போ எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, நல்லா பாடுறீங்களே, நீங்கள் அதை ஏன் பாட ஆரம்பிக்கக்கூடாது. அங்கேருந்து தான் என்னோடய பாடல் ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி சர்ச்சில் பாடுறது வேறு. ஸோ சினிமாக்காக பாட ஆரம்பிக்கணும், சொந்தமாக பாட்டு எழுதணும், பாடணும்னு நினச்சது வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான். ஓகே. இப்போ இசை பற்றி பேசுனதுனால இந்த படம் இதுவே ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி யார்கிட்ட இருந்து நீங்கள்? மியூசிக்கும் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவர் தான். நான் அவரோட ஒரு 3, 4, 5, 6 பாட்டு வந்து பண்ணியிருக்கேன். ஆரோஷ்னு கேண்டியில் இருக்கார். ஓகே. அவர் தான் வந்து இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாடல் இசையமைச்சது வந்து மலேசியாவில் நரேஷ்னு ஒரு காய். ஸோ அவங்க தான் வந்து அதை இசையமைச்சிருக்காங்க. ஸோ 2 பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாடலுக்கு வேறையா, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வேறையா 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவே ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் இருக்கக்கூடிய வேற யாரு கலைஞர்கள் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க? ஆமாம், ஒரு பாடகி. அவங்கள வந்து பிளேபேக் சிங்கராக நான் தான் அறிமுகப்படுத்தியிருக்கேன், கோமலான்னு சொல்லிட்டு. ஓகே. கோமலா ரவி. ஸோ அவங்க இப்போ தான் 15 வயசு. அவங்க இந்த படத்தில் வந்து 2 பாடல் பாடியிருக்காங்க. ஸோ அது அவ்வளோதான். மியூசிக் கம்போசரும் சிங்கரும் மலேசியாவில் இருக்காங்க. ஸோ மற்ற எல்லாருமே இலங்கை கலைஞர்கள் தான் அதில். ஓகே. அண்ட் படத்தில் முக்கியமாக சில வசனங்கள் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டிரெக்ஷனோட சேர்த்து வசனங்களும் நீங்களே எழுதுனீங்களா? டயலாக்ஸ் எல்லாம்? டயலாக்ஸ் வந்து நான் எழுதினேன். பட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணது சஷ்மிதா இளஞ்செழின்னு சொல்லிட்டு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே. அவங்க தான். ஸோ வாழ்த்துக்கள் ப்ரோ. ஃபைனலி இதுவே ஆரம்பம், ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கணும் ஓகே. உங்களோட சினிமா கரியரை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ நிறைய பேர் எங்களுடைய தொலைக்காட்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் இதுவே ஆரம்பம் தொடர்பாக ஏதாவது பேசணும்னா, இல்லைன்னா அவங்களுக்கு தியேட்டரில் பார்க்கணுன்னா நீங்களே அவங்கள அழைப்பு விடுக்கலாம். 26ஆம் தேதி வந்து இலங்கை முழுவதும் வந்து இதுவே ஆரம்பம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அது எல்லாரும் நிச்சயமாக போயிட்டு தியேட்டரில் பாருங்கள். இன்னும் தியேட்டர் லிஸ்ட் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். உங்களை அருகாமையில் இருக்க தியேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி படத்தை பார்க்க வைங்க. தேங்க்யூ. ஓகே. வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட படத்தை பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். இந்தியாலையும் சரி, மலேசியாலையும் சரி, ஸ்ரீலங்காலையும் சரி. பொதுவாக நீங்கள் ஒரு கலைஞராக மக்கள் மத்தியில் இன்னும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் நிகழ்ச்சியை சிறப்பாக மாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி.